விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பகவானின் ஆட்சி வீடு, மூலத்திரியோன ஆட்சி வீடு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கிரகணத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம். அது சம்மந்தமாக மேசராசிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். அன்றைக்கி என்னென்ன செய்யணும், என்னென்ன வழிபாடு பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகே நேயர்களே, ராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரம் வழிபாட்டுக்கு உரியது. பரிகார தோஷம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பதிவில் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 நாட்கள் ஒரு ராஜயோகம் அதிர்ஷ்டம் உங்கள் ராசியை சுற்றி இருக்குது. அதை பற்றி தான் சில தகவல்களை சொல்கிறேன். இந்த தகவலுக்காக தான் தனியாக வீடியோ போடுறேன். நான் இதை பொதுவாக போடலாம், இருந்தாலும் மேசராசிக்கு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது, யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு கிரகணம் 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி முடிஞ்சு அங்கிட்டு 4ஆம் தேதியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 7 கூடியவன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்திருப்பார். அருமையான அமைப்பு. சுக்கிரன் கூட சேர்ந்து ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் கூட வளர்பிறை சந்திரன் சேர்ந்து சுபத்துவமாகி ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும், கணவன் மனை உறவு நல்லா இருக்கும், மணி வழியில் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், மனைவியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மனைவி வழியிலிருந்து பணம் வரும். சரியா? அதுபோக மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒத்துப்போகும். வீட்டில் இருக்கிற தாய்க்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்துப்போகும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய அம்மா, பெண்களாக இருந்தால் மாமியார், அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? ஆண் பெண் 2 பேருக்கு நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அந்த உறவு முறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆணாக இருந்தால் அத்தையை கூட எடுத்துக்கலாம், உங்கள் மனைவி பெற்ற அம்மா கூட எடுத்துக்கலாம். அட்டர் மேபி அந்த மாமியார் முறைக்கும் மருமகளுக்கும் ஒத்துப்போகும், மாமியாருக்கும் மருமனுக்கும் ஒத்துப்போகும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிர்பாராத சந்திப்பு இருக்கும். அவங்க மூலிமா சில தகவல்களை நீங்கள் பெறலாம், சில நற்காரியங்கள் அவங்கள சுற்றி நடக்கும். அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 கூடியவன். அவர் 7ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு தான். மனைவி நல்ல ஒரு அருமையாக இருப்பாங்க. கணவன் மனை உறவு மிக சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு செய்தி இது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சந்திராஷ்டிரமம் தான். சந்திராஷ்டிரமம் இருந்தபோதும் குரு பார்வைக்கு வராரு. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மேச ராசிக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம் பெருசாக பாதிக்காது. ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வரதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஸோ குரு சந்திர யோகம் அருமையான அமைப்புங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 9 12 கூடியவனை ராசிக்கு 4 கூடியன்னு பார்க்குறது நல்லது தான். தாய் தந்தை உறவு நல்லாயிருக்கும். அதுபோக குடும்பத்தில் அவங்க வழியில் சில உறவு முறைகளில் ஒரு இணக்கம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தோட்டம் பயிர் வச்சுருக்கிறவங்க, அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட கம்பெனி வச்சுருக்கிறவங்க, இன்சூரன்ஸ், அப்புறம் மோட்டார்ஸ் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். 4ஆம் இடம் ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். 9ஆம் இடம் தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். பாகிஸ்தான் வளர்ப்புறதுனால தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். வளர்பிறை சந்திரன் குருவை பார்க்குறது மிக சிறப்பு தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்குறது நல்ல வருமானம் வரும். சரியா நேர்களே? குறிப்பாக கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்க, இன்னும் கூடுதலாக சொல்லணும் வந்தால் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அரசு மட்டத்தில் ஒரு ஆலோசனை இருக்கிறவங்க, நீதிபதியாக இருக்கிறவங்க, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும். இதில் பணம் வருங்கிறது ஒரு யோகமாக இருந்தாலுமே சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த வேலையில் சில பெனிஃபிட் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி நிறைய ஒரு நல்ல தகவல்கள் உங்களை சேர்ந்து வரும். அதுபோக குரு 12 கூடியவன் தான். அயன சயன போக ஸ்தானாதிபதி தான். ஸோ கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். படுத்த நல்லபடியாக தூக்கம் வரும். நல்ல நிலைமையில் இருப்பீங்க. வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். வள்ளல் தன்மை இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ்விப்பீங்க. பிறருக்கு கொடுத்து உதவுவீங்க. பிறருக்கு கொடுத்து உதவுன்னு என்ன அர்த்தம்? 2ஆம் இடம் வழக்குன்னு அர்த்தம். 2ஆம் இடம்னா என்ன? வருவாஸ்தானம். கையில் காசு இருப்பு அதிகமாக இருக்குது, கையில் குடும்பத்தில் அதிகமாக இருக்க போய் தான் நம்ம அதை எடுத்து பிறர் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பிறர் கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கோச்சாரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் குருதிசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குருதிசை, சந்திர புத்தி, சுக்கிர புத்தி, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போவார். அருமையான அமைப்பு. செவ்வாயும் சந்திரனும் சந்திப்பாங்க. பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமியை ஒட்டி போகிற சந்திரனும் செவ்வாயை பார்க்குறது சந்திரமங்கல யோகம். உங்கள் ராசிநாதனை பார்க்குறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஆள் நல்லா இருப்பீங்க. தேக அறிக்கை நல்லாயிருக்கும். ஆள் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தொட்டகாரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தூரதேசத்து தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வாராக்கடன்கள் சேரும். வரவேண்டிய பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் 8 கூடைவன் அல்லவா? 8 கூடைவன் சுபப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் பணம், அப்புறம் இந்த லோக்கலில் சீட்டு போடுறாங்கல்ல, பெண்கள்லாம் சேர்ந்து சீட்டு நடத்துவாங்க. சிட் ஃபண்டு இது மாதிரி வரதில் திடீர் பணம் வரும். தீபாவளியை முன்னிட்டு குழுக்கள் போடுவாங்க. சரியா? ஒரு பெரிய தொகை அடிக்கும். ஏன்னா அடுத்து தீபாவளி வரப்போகுது. அடுத்து இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. கூடால விஜயதசமி தான் இருக்குது. விஜயதசமி முடிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக தீபாவளி தான், அக்டோபர் 31ஆம் தேதி. ஓகே நேயர்களே, அதுக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சந்திரனுடைய
நகர்வுகள் மிகச்சிறப்பாக இருக்குது. சந்திரன் அடுத்தடுத்து சுக்கிர குரு செவ்வாய் தொடர்பில் வர்றாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரத்துக்கு போனாலும் நல்ல அமைப்பு தான். ராசி 10ஆம் இடத்துல இருப்பார். தொழில் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். குரு பார்வைக்கு வருவார். மறுபடியும் குருச்சந்திர யோகம் தான், அருமையான அமைப்புங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு நான் 14/10/2024 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யோகமான நாட்களாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் முழுக்க சந்திரனுடைய நகல்வுகளும் மற்ற கிரகங்களுடைய சந்திரன் ஏற்படுத்திக்கிட்ட உறவின் மூலமாக நடக்கும். ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம். 4 கூடியவன், சுகஸ்தானாதிபதி. அவர் வந்து வளர்பிறை சந்திரனாக உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் குருவோட ஒரு உறவு முறையில் போய் அவங்க கூட சேர்ந்து அவங்க பார்வைக்கு வருது வந்து நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அடுத்து வருகின்ற நாட்கள் 4ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 4ஆம் தேதிக்கு மேலே 14 வரைக்கும் 13 வரைக்கும், அதாவது இங்கே தமிழில் சொன்னோம்னா புரட்டாசி 18ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 27 வரைக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து லக்கண ரீதியாக சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்லா சொன்னோம்னா இருந்தால் தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு செவ்வாய் சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே வந்து இந்த 6 லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்களாக வரும். தனுசு, மீனம், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், இந்த 6 லக்கணத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லுகின்ற காலகட்டங்கள் கூடுதல் பலனை கொடுக்கும். சரியா? மற்றவங்களுக்கு வந்து 2ஆம் தர யோகம் இருக்கும். சரியா? எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்க போகிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும், அடுத்து செகண்டு தேர்டு அப்படின்னு அதனுடைய சதவீதம் குறையும், விகிதாச்சாரம் குறையும். ஓகே, கோச்சார நிலைகள், கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் வந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதை நிறைய வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதை வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணுறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் சுக்கிர சந்திரன் இந்த 4 கிரகங்களும் இப்போ நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே? வாரி வழங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த பலன்கள் வந்து 1000-ஆவோ லட்சமாவோ கோடிகளாக கிடைக்கலாம். அது வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து, உங்கள் அமைப்பை பொறுத்து. சரியா? இந்த வீடியோ கேட்குற நேயருடைய நேச்சரை பொறுத்து, தன்மையை பொறுத்து. அதுக்கு வந்து நான் இன்னாருக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு அமைப்பு ரீதியாக தான் சொல்ல முடியும். எப்பவுமே கோச்சார பலன்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் சொல்ல முடியும், ஒரு அமைப்பு ரீதியாக தான் பலன் சொல்ல முடியும். நிறைய தனிப்பட்ட நபரை வந்து கை நீட்டி சொல்ல முடியாது. மேசராசியில் சோக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மேசராசி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் வந்து கவர் ஆகும். ஓகே நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரனுடைய நிகழ்வும் குரு செவ்வாய் சுக்கிரனுடைய இனவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நல்ல காரியமாக இருக்குது. நான் அடுத்த சில பயிற்சியெல்லாம் இருக்குது, அதுக்கு நான் வீடியோ போடுறேன். சரியா? இப்போ அடுத்த பயிற்சி வந்து 13ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்கு. புதனும் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ சுக்கிரன் புதன் வந்து நல்ல நிலைமைக்கு தான் வராங்க. ஸோ அடுத்தடுத்து நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வு தான் இருக்குது. ராசிக்கு 3-6 கூடிய புதனும் 2-7 கூடிய சுக்கிரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. செவ்வாய் பயிற்சி தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு வருவார். 4 செவ்வாய் நீசம் அடையக்கூடாது. சரியா? அது ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. மற்றபடி கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. சனி பகவான் வந்து வக்கர கதியில் முன்னோக்கி வர்றாரு 15ஆம் தேதிக்கு மேலே, நவம்பர் 15. இன்னும் நாட்கள் இருக்குது. வக்கர முன்னோக்கி வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு 7.5 சனியாக வரப்போகிறாரு. அவர் முன்னோக்கி வர உங்கள் ராசிக்கு அவருடைய பார்வை அதிகமாக படுதுன்னு என்ன அர்த்தம்? 3ஆம் பார்வையால் ராசியை பார்த்துட்டு அடுத்து பயிற்சியாகி ராசி 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா 7.5 சனி ஆரம்பமாயிரும். அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட்டு. சரியா? மேசராசி நேயர்களுக்கு எவ்வளோதான் நல்லது சொன்னாலுமே நீங்கள் வந்து 7.5 சனியை சீக்கிரம் சந்திக்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நானும் அப்பப்போ கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்வேன். எப்போயுமே சாதகத்தை தான் சொல்கிறது ஒரு ஜோதிட ஒரு கடமை இல்லை, பாதகத்தையும் சொல்லணும். இதுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது அதையும் சொல்லணும். அடுத்த வருஷம் இந்நேரம் எப்படி இருக்கும் அதையும் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது கிடையாது. சனி பயிற்சி நல்லா இருக்காது, 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு வந்து 11ஆம் இடத்துல இருப்பார். ராகு கேதுகள் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சரியா? இருந்தாலும் கேது வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். பிள்ளைகள் வச்சுதான் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? ராகு 11ஆம் இடத்துல இருக்குது, ஒரு பரவாயில்ல, கும்ப ராகுவாக இருப்பார். பட் சனி குரு வந்து அடுத்த வருடம் மேசராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. அதில் சனி பகவான் வந்து அடுத்த வருடத்திலிருந்து ஒரு 8 வருஷத்துக்கு வந்து அவருடைய சஞ்சாரம் வந்து மேசராசிக்கு சிறப்பாக இருக்காது. ஓகே நேயர்களே, இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தைகள் நான் முன்கூடியே சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுபோக மற்ற கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மற்ற கிரகங்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து கொடுக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். இருந்தாலும் குரு 3ஆம் இடத்துக்கு போனாலும் தான் சொந்த வீடை பார்ப்பார். சரியா? சொந்த வீடை பார்க்கும்போது 9ஆம் இடம் வலுப்படும், பாக்கியஸ்தானம் வலுப்படும். அதுபோக குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிற மாதிரி குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பார். முக்கியமான இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்பார். ஸோ கணவன் மனை உறவு, கையில் காசு பணம் முழங்குறது, லாபம், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தாக்கு பிடிச்சிக்கலாம். சரியா? 3ஆம் இடத்துல குரு பகைமை பெற்றாலுமே அவர் பார்க்குற இடங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். அதுபோக 3 கூடிய புதன்
அவருடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்கும். ஸோ அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷனாக கொடுப்பேன். இதான் மாறிக்கிட்டே இருக்குங்க. பலன்கள் வந்து நீடித்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இது ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பூமியை சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. பூமியும் வந்து ஒரு நாளும் ஒரு இரவும் சேர்ந்து தான் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து தான் ஒரு நாள். ஸோ அந்த நாளுங்கிறது என்ன சுழற்சி தான். அதன்படி இங்கே சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. சாதக பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு மேசராசிக்கு வருகிற 4ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 4 டு அக்டோபர் 13 வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த அதிர்ஷ்டமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் இதை வந்து கோடீஸ்வர யோகமுள்ள நாட்கள் தான் போடுவேன். ஏன்னா அப்படி தான் போடணும். சரியா? தம்மையில் வந்து உச்சபட்ச யோகத்தை தான் சொல்வேன் நான். ஒரு படத்துக்கு தலைப்பு போடுற மாதிரி தான். ஆனால் படத்தை பார்த்தோம்னா அதில் நிறைய காட்சிகள், சோக காட்சி இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும், நகைச்சுவை இருக்கும். ஆனால் தலைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, ரிலேட்டடாக தான் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் நான் ரிலேட்டடாக கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் தான் தம்மையில் போடுவேன். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து என்னடா இப்படி போட்டிருக்கானே, நமக்கு கோடிகள் கிடைக்குமா அப்படின்னு சாமானியப்பட்ட மக்கள்லாம் நினைக்காதீங்க. பட்டு மேசராசியில் அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சில தொழில்கள்லாம் சொன்னேன், அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதெல்லாம் வந்து சந்திரன் 10ஆம் இடத்துக்கு போகும்போது சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் குருபாருக்கு வரும்போது சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, இல்லை பெரிய மார்க்கெட் வச்சுக்கிறவங்க, இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பெரிய உணவு கிட்டங்கி வச்சுருக்கிறவங்க, கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வரும். ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க, ஹோல்சேல் வேலை பார்க்குறவங்க, நவதானியம் ஹோல்சேலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பெருசாக கிடைக்கும். சரியா? ரீட்டெயில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். சாதாரண பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷன், அலகேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள், பெனிஃபிட் கிடைக்கும். பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் மாறுபடும். சரியா நேர்களே? ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு அசுபதி, பரணி, கார்த்திகை இதில் வந்து அசுபதி நட்சத்திரம் நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சரியா? கேது வந்து கரெக்டாக குரு பார்வையில் இருக்கிறார். இப்போதைக்கு அஸ்தம் 2ஆம் பாதத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனும் ராசியை பார்க்குறாரு, நல்லா அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரகணத்தில் சூரியன் உட்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரகணம் முடிஞ்சு 3 நாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.